வாக்காளர் பட்டியல் திருத்தக்கூடிய பணி வேகமாக நடந்துட்டுருக்கு. நாடு முழுமையும் 12 மாநிலங்களில் அது நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே பீகாரில் அது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தக்கூடிய அந்த எஸ்ஐஆர்ங்கிற பணிக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கள்ள ஓட்டு போடுறவங்களாக இருக்கணும், அல்லது அந்நிய ஊடுருவல்காரர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும், அவங்களோட சேர்ந்தவங்களாக இருக்கணும். இந்த 2மே தேச துரோகம், 2மே குற்றம். கள்ள ஓட்டு போடுறதும் குற்றம், அந்நிய வாக்காளர்களை ஊக்குவிக்கிறதும் குற்றம். வெளிநாட்டுக்காரன் எப்படி இங்கே வந்து ஓட்டு போட்டு நம்முடைய ஆட்சி உரிமையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வாக்குரிமை அவனுக்கு எப்படி இருக்கலாம்? இருக்கக்கூடாதுல்ல. அவனுக்கு தேசபக்தியே இருக்காது இல்லையா? அப்போ தேசபக்தியே இல்லாதவன் இந்த தேசத்தினுடைய தேர்தலில் இடம்பெறணுமா? அப்படி இடம்பெற காரணத்தினால அவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்து பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. முற்றுகை போராட்டம், தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பண்ணுறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து கடிதம் எழுதுகிறாங்க, தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, இதெல்லாம் செய்யாதுங்க. அதுபோல் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் செய்யாதுங்க. அதோட இந்த தமிழகத்தில் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அரசு அலுவலர்களை வருவாய்த்துறையெல்லாம் நிறைய லஞ்சம் வாங்குறவங்க, நிறைய லஞ்சம், நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? பத்திரப்பதிவுத்துறை இதெல்லாம் இங்கே உள்ள அலுவலர்கள் தானே அந்த வேலையை பார்க்குறாங்க, பார்க்கணும். தேர்தல் ஆணையம் 1க்கு 2 சம்பளம் தருது, பார்க்க சொல்கிறாங்க இல்லையா? அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வேலை நிறுத்தம். ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு பெரிய பதட்டம் திமுகவுக்கும் இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குது. பதட்டத்துக்கு காரணம் என்ன? இவர்களெல்லாம் குற்றவாளிகள்ங்கிறது தான் இந்த பதட்டத்துக்கு காரணம். அந்நிய ஊடுருவல்காரர்களை ஊக்கப்படுத்துகிறவர்கள் இவர்கள். அந்நியர்களுடைய ஓட்டிலேயே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிறவர்கள் இவர்கள் அப்படிங்கிறது இதில் நமக்கு தெரிய வருது. ஆக எஸ்ஐஆர் மிக மிக அவசியம். எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது மிக மிக அவசியம். வணக்கம்.